வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் கிங்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 சிஎஸ்கே டீம் விளையாட போகிற 14 மேட்சஸ். ஸோ அதோட ஃபுல் ஷெட்யூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐபிஎல் 2025க்கான ஷெட்யூலை பிசிசிஐ அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎஸ்கே டோட்டலி 14 லீக் மேட்சஸ் ஆட போகிறாங்க. இதில் யார் யாரோட எப்பப்போ என்னென்ன மேட்ச்னு பார்ப்போம். ஸோ டோட்டலி பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் 2025 மார்ச் 22 ஆரம்பிக்குது. ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா 23 பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களுடைய ஃபஸ்ட்டு மேட்ச் விளையாடுறாங்க. சென்னை சேப்பாக்கில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக தான் சிஎஸ்கே அவங்களுடைய ஃபஸ்ட்டு மேட்சை ப்ளே பண்ணுறாங்க. எல் கிளாசிக்கோவோட தான் இந்த ரைவல்ரி அப்படிங்கிறதோட தான் ஆரம்பிக்குது. சிஎஸ்கே எம்ஐ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் எதிரி டீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பாதிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த எல் கிளாசிக்கோ தான் இந்த இடத்துல ஃபஸ்ட் மேட்சிங்கும் போது இன்னும் அது பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 7:30 ஸ்லாட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சண்டே வீக்கெண்டில் மாட்டியிருக்குது. அது இன்னுமே ஒரு அட்வான்டேஜ். ஸோ அதுக்கப்புறம் மார்ச் 28 பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர்சிபியை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு இன்னொரு ஆடட் அட்வான்டேஜான ஒரு மேட்ச்சு. ஸோ டோட்டலி எம்ஐ vs சிஎஸ்கேக்கு அடுத்தபடியாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணுறது இந்த ஆர்சிபி மேட்ச்சுக்கு தான். ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த ரைவல்ரியாக பார்க்கப்பட்டுச்சு. லாஸ்ட் டைம் நம்ம சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ் போகிறோன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் ஆர்சிபி டீம் தான். அவங்க என்ன குதிச்சாங்க அப்படிங்கிற விஷயமும் நம்ம யாருக்கும் மறந்துருக்காது. ஸோ நெக்ஸ்ட் மார்ச் 30 ஆர்ஆருக்கு அகெயின்ஸ்டாக பார்த்தீங்கன்னா அவே மேட்ச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ஏப்ரல் 5 தான் மேட்ச்சு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக. அது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டபுள் ஹேட்டர் டே அப்படிங்கிறதுனால நமக்கு அது ஆஃப்டர்நூன் மேட்சாக அமைஞ்சிருக்குது. அதுவும் நமக்கு ஒரு ஹோம் கேம் தான். ஸோ அப்புறம் ஏப்ரல் 8 பார்த்தீங்க அப்படின்னா அவே கேம் வெர்சஸ் நம்மளுடைய பஞ்சாப் கிங்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஏப்ரல் 11 கேகேஆருக்கு அகெயின்ஸ்டாக ஹோம் மேட்ச் நடந்திருக்கு. ஸோ அப்புறம் ஏப்ரல் 14 பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜிக்கு அகெயின்ஸ்டாக பார்த்தீங்கன்னா அவே கேம். அப்புறம் 6 நாள் நமக்கு கேப் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஏப்ரல் 20 தான் ஸோ மீண்டும் நம்மளோட எல் கிளாசிக்கோ மும்பை இந்தியன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக மும்பையோட ஹோம் கிரவுண்டில் விளையாட போகிறோம். ஸோ அப்புறம் மறுபடியும் ஒரு 5 நாள் கேப் விட்டு ஸோ அந்த இடத்துல எஸ்ஆர்எஸ்க்கு அகெயின்ஸ்டாக இந்த 2 மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய டைம் கேப் நமக்கு கிடைக்குது. 6 நாள் 5 நாள் அப்படின்னு சொல்லி டைம் கேப் இருக்குது. ஸோ எஸ்ஆர்எஸ் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 5 நாள் கழித்து நமக்கு பஞ்சாப் கிங்ஸோட மேட்ச்சு. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஹோம் மேட்சாக இருக்குது. ஸோ டோட்டலி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 2 அவே மேட்சஸ் ஆர்சிபி அண்ட் கேகேஆருக்கு அகெயின்ஸ்டாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹோம் மேட்ச் ஆர்ஆருக்கு அகெயின்ஸ்டாக முடிச்சுட்டு குஜராத் டைட்டன்ஸோட அவே மேட்ச் அப்படிங்கிறத மே 18 பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஷெட்யூலை முடிக்கிறோம். ஸோ டோட்டலி பார்த்திங்கன்னா சிஎஸ்கேக்கு இந்த ஷெட்யூல் கொஞ்சம் சூப்பரான ஒரு ஷெட்யூலாக தான் இருக்குது. இந்த ஷெட்யூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.